வைனாசிக நட்சத்திரத்தில் சித்திரை 22வது நட்சத்திரமாக வந்தால் நல்லிணக்க ஈஸ்வரர் எழுச்சூர் தாம்பரம் காஞ்சிபுரம் பக்கத்தில் இருக்குது. சித்திரை நட்சத்திரத்தன்னை போயிட்டான். சுவாதி 22வது நட்சத்திரமாக வந்தால் மகேந்திரவாடி சோமநாதேஸ்வரர் பாண்டிச்சேரி சோளிங்கரில் இருக்குது, சோளிங்கனூரில் இருக்குது, போயிட்டு வாங்க. விசாகம் 22வது நட்சத்திரமாக வந்தால் திருவாவினன்குடி முருகன் பழனிக்கு போயிட்டு வாங்க, கண்டிப்பாக நல்லாயிருக்கும். அனுசம் 22வது நட்சத்திரமாக வந்தால் கைலாசநாதர் கோவில் சேரன் மகாதேவி திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்குது, சந்திரஸ்தலம். கேட்டை 22வது நட்சத்திரமாக வந்தால் தட்சிணாமூர்த்தி பட்டமங்கலம் காரைக்குடியில் இருக்குது, போயிட்டு வாங்க. மூலம் 22வது நட்சத்திரமாக வந்தால் சோழியனூர் வாலீஸ்வரர் விக்கிரவாண்டி பண்ருட்டியில் இருக்குது, போயிட்டு வாங்க. போராடம் 22வது நட்சத்திரமாக வந்தால் முகில்வண்ண பெருமாள் தென் திருப்பேரை திருநெல்வேலிக்கு அருகில் இருக்குது, போயிட்டு வாங்க. உத்திராடம் 22வது நட்சத்திரமாக வந்தால் செந்தாமரை கண்ணன் இரட்டை திருப்பதி திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்டில் இருக்குது, போயிட்டு வாங்க. திருவோணம் 22வது நட்சத்திரமாக வந்தால் கோடீஸ்வரர் கோவில் திருக்கோடிக்காவல், இதற்கு சூரியனார் கோவில் அருகில் இருக்குது, போயிட்டு வாங்க. அவிட்டம் 22வது நட்சத்திரமாக வந்தால் குலாப்பாக்கத்தில் உள்ள சிவன் சென்னை, போயிட்டு வாங்க. சதயம் 22வது நட்சத்திரமாக வந்தால் பால்வண்ணேஸ்வரர் திருக்கோவில் திருக்களிப்பானை கடலூர் அருகில், போயிட்டு வாங்க, கண்டிப்பாக நல்லாயிருக்கும். புரட்டாதி 22வது நட்சத்திரமாக வந்தால் மதுரகாளியம்மன் கோவில் சிறுவாச்சூர் சென்னை பெரம்பலூரில் இருக்குது, போயிட்டு வாங்க. உத்திரட்டாதி 22வது நட்சத்திரமாக வந்தால் தட்சிணாமூர்த்தி கோவில் கோவிந்தவாடி அகரம் காஞ்சிபுரத்தில் இருக்குது, போயிட்டு வாங்க. ரேவதி 22வது நட்சத்திரமாக வந்தால் மறைந்த காவிரி பூமண்டலம் இப்போ கர்நாடகில் மறைஞ்சிருச்சு, அதனால் அந்த ஊர் இருக்கும், அந்த ஊரில் ஏதாவது கோயில் இருக்கும், போயிட்டு வாங்க. இத்தனைக்கும் 22வது நட்சத்திரம் வைனாசிக நட்சத்திரத்திற்கு 27 நட்சத்திரத்திற்கும் சொல்லப்பட்டு விட்டது. கண்டிப்பாக வாழ்க்கையில் இந்த நட்சத்திரங்கள் சங்கடங்களை கொடுக்குதா என்பது ஒரு கேள்வி இருக்கும் இல்லையா? கண்டிப்பாக சங்கடங்கள் இருக்குது. 22வது நட்சத்திரம் அதற்குண்டான வேலையை அது காட்டத்தான் செய்யும், அது காட்டாமலாம் இருக்காது. அப்போ நம்ம வாழ்க்கையில் ஒரு முறையாவது என்ன சொல்கிறான்னா, அந்த மாதிரி நட்சத்திரங்களில் திசைகள் இருக்கும்போது ஏதோ ஒரு விதத்தில் அந்த நட்சத்திரங்கள் சம்மந்தம் போடும்போது நம்ம போயிட்டு வந்தோம்னா கண்டிப்பாக பிரச்சனைக்கு தீர்வு உண்டு.